ஆமா, நான் தான் அமிர்தா. உன்னை யமலோகத்துக்கு அனுப்புறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசுற? கொலுசு சத்தத்தோட வர்றதுக்கு அமிர்தா என்ன பேயா? நாகமணி அவன் முன்னாடியே கொண்டு வருவான் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை தடுக்கிறதுக்காக பினாக்காவை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தப்பு நடந்து போச்சு, பெரிய தப்பு நடந்து போச்சு. எனக்கு கல்யாணமே வேண்டாம். வாழ்க்கை பூரா உங்க கூட சந்தோஷமா இருப்பேனே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி பேசாத அமிர்தா. இப்படி நீ உன் மனசை கல்லாக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நாகராணிய கானிஷ்காவை வச்சுதான் அழிச்சாகணும். ஆமா, கானிஷ்கா. ஆமா, நாக உலகத்திலிருந்து கானிஷ்காவை வரவழைக்கிறது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. நாகராணி, பினாக்கா அழிஞ்சு போயிட்டான்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படாத. உன்னை வேரோடு அழிக்கிறதுக்காக கானிஷ்காவை வரவழைக்கிறதுக்கு இந்த பைரவ மகா யஜ்ஞம் பண்ண போறான். ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்லீம். ஓம் கால பைரவாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் கால தண்டாயுதாய நமஹ. ஜெய் மகாகாளி. நாக உலகத்தை சேர்ந்த நாகமணிய நாக உலகத்தை சேர்ந்தவங்களால தான் வசப்படுத்த முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன்னோட உதவி எனக்கு தேவை கனிஷ்கா. கண்டிப்பா உதவி பண்ணணும். நீ எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இந்த கால பைரவனையே கலங்கடிக்க வைக்கிற அந்த நாகராணிய உன்னாலதான் அழிக்க முடியும். கனிஷ்கா இங்க வந்துட்டா நாகராணியோட கதை முடிஞ்சிடும். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. கனிஷ்கா, கிளம்பு, கிளம்பி போ. அந்த நாகராணிய உன்னால மட்டும்தான் அழிக்க முடியும். கிளம்பி போ. உன்னோட சக்தி எப்பேற்பட்டதுன்னு அந்த நாகராணி தெரிஞ்சுக்கிட்டும் போ. ஜெய் மகாகாளி. அமிர்தா, என்னம்மா காலையிலேயே எழுந்து இங்க வந்து உட்காந்துருக்க? ஃப்ரெஷ் ஆயிட்டியா? ஏதாவது குடிச்சியா? இல்லம்மா, ராத்திரியெல்லாம் என்னமோ தூக்கமே வரல. அதான் சீக்கிரம் எழுந்து உட்காந்துட்டேன். ஓ அப்படியா? சரி, நான் போய் உனக்கு குடிக்க பால் கொண்டு வரேன். நான் என்ன பண்ணா அந்த விஷ்ணுவோட வீட்டுக்கு மருமகளா போக முடியும்? சீக்கிரமா ஏதாவது யோசிச்சாகணுமே. அமிர்தா, இந்தாம்மா. அமிர்தா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்ல அமிர்தா, எங்க அண்ணன் வீட்டு சைடுல ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு ஆர்யா. ரொம்ப தங்கமான பையன். ஃபாரின்ல செட்டிலா இருக்கான். அதுக்கு நீ சரின்னு சொன்னா உனக்கு அவரை பார்க்கலான்னு. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அர்ஜுன் கூட மட்டும்தான். அமிர்தா, நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு எனக்கு என்னமோ சரியா படலமா. அமிர்தா, இன்னொரு தடவை யோசிச்சு பாருமா. அவ எடுத்திருக்கிற முடிவு சரியாதான் இருக்கு சரோஜா. என்னங்க நீங்களும் ஏதோ சின்ன பொண்ணு பேசுறானா நீங்களும்? இங்க பாரு சரோஜா, அமிர்தா நமக்கு கடவுள் கொடுத்த பொண்ணு. அவ ஒரு முடிவு எடுத்திருக்கானும் போது அது சரியாதான் இருக்கும். என்னங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசினா எப்படி? அந்த அர்ஜுனுக்கு ஏற்கனவே மயூரி கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல.
நிச்சயதார்த்தம் மட்டும்தானே நடந்திருக்கு, கல்யாணம் நடக்கலையே. என்னங்க ஏங்க இப்படி புரியாம பேசுறீங்க? இங்க பாரு சரோஜா, என் பொண்ணு சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. அது மட்டும் இல்ல, உலகத்துல எத்தனையோ கல்யாணங்கள் கடைசி நிமிஷத்துல நின்னு போயிருக்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கோம். வாழ்க்கையில நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு தடவை தான். அதுவும் விருப்பமில்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நிச்சயமா நான் அமிர்தாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது நான் என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். என்னாச்சுமா? என்னங்க பாருங்க. அமிர்தா, என்னாச்சுமா? அமிர்தா, அமிர்தா, என்னாச்சுமா? அமிர்தா. அமிர்தா, சரோஜா, ரத்தம். என்னங்க சரோஜா, சீக்கிரம் போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. இத வேகமா. வந்துட்டேங்க. என்ன ஆச்சுமா? ஐயோ, சரோஜா சீக்கிரம் வா. அமிர்தா, என்னாச்சுமா? அமிர்தா, தூக்குமா, உட்கார வை. அமிர்தா, உனக்கு என்னாச்சுமா? அமிர்தா, என்னாச்சு? என்ன ஆச்சு எனக்கு? ஏதோ ஒரு சக்தி என்ன பயங்கரமா தாக்கி இருக்கு. ஓ, எதிரிங்க அவங்களோட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன அமிர்தா ரத்தம்? என்னங்க வாங்க இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். வேண்டாம் வேண்டாம், டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லிடலாம். என் போன் எங்க? இல்ல வேண்டாம்ப்பா. நைட்டு ஃபுல்லா நான் ஒழுங்கா தூங்கல. அதான் திடீர்னு மயக்கம் வந்து நான் இப்படி விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்குனால சரியாயிடும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன அமிர்தா இப்படி சொல்ற? அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எதுவும் ஆகலம்மா. நான் போய் படுத்துக்கிறேன், எல்லாம் சரியாயிடுமா. எனக்கே தெரியாம எனக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். அப்பா, அது நீங்க என்னமோ விக்ரம் வீட்டுக்கு அர்ஜுனை போக சொன்னது எனக்கு என்னமோ சரியா படலப்பா. கடவுளுக்கு என் காதல் மேல கருணை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் அமிர்தாவோட வீட்டுக்கு எனக்கு தானா போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அமிர்தா என்னை பார்த்த உடனே பைத்தியமாயிடும். ப்ளீஸ் கடவுளே, அமிர்தாவுக்கு என்னை பார்த்த உடனே காதல் வர மாதிரி பண்ணுப்பா. ஏண்டா, என்ன ப்ராப்ளம்? பாட்டி, நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்க, அர்ஜுன் இந்த நேரத்துல வெளியில போறது நல்லா இல்ல. அப்பா, நான் ரெடி. ஃபைல் எங்க? வர இரு, ஒரு நிமிஷம். அர்ஜுன், இந்தா, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிப்பா. அர்ஜுன் நில்லுடா. கரண் சொல்றது கரெக்ட் தான். நீ அங்க போக வேண்டாம். பிரதர், கை கட்டினது வாய் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி பறிச்சுக்கிறியே. என்னமாச்சு? இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு விஷ்ணு, இந்த வீட்டுக்கும் அர்ஜுனுக்கும் மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு கல்யாணம். இந்த நிலைமையில அவன் வெளியில இப்படி சுத்துறது சரியில்லைடா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே? ஆமாங்க, அத்தை சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. எப்படியாவது அப்பா மனசு மாறாத மாதிரி பண்ணுப்பா கடவுளே. எப்படியாவது
அப்பாவோட மனசு மாறுற மாதிரி பண்ணப்பா கடவுளே. அர்ஜுன், அப்பா, நீ போய் சைன் வாங்கிக்கிட்டு வா. என்ன தடங்கள் வருதுன்னு நானும் பார்க்கறேன். விஷ்ணு, என்ன விளையாட்டா இருக்கா அவனுக்கு? நம்ம அர்ஜுன் விக்ரம் கிட்ட நல்லா பழகியிருக்காமா. அவர்கிட்ட வேலை செஞ்ச அனுபவம் அவனுக்கு இருக்கு. 1000 இருந்தாலும் விக்ரம் நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர். இப்பவே இவனுக்கு பிசினஸ் விஷயங்கள்லாம் நல்லா தெரியட்டும். எதிர்காலத்துல என்னுடைய பிசினஸை இவங்க 2 பேரும் தான் நம்ம பார்த்துக்கணும். யாரும் பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. அர்ஜுன், சீக்கிரம் போய் சைன் வாங்கிட்டு வந்துரு. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், இல்லைன்னா நம்ம வீட்டு கமிஷனர்கள்லாம் உன் பேர்ல கேஸ் போட்டுருவாங்க. சரிப்பா, போயிட்டு வரேன். சரி. கிளம்புறேன். அண்ணா, பட்டா. அப்பா என்ன இருந்தாலும் போதும் பேசினது. நான் கார்ல உட்காந்துருக்கேன். பிரிண்டிங் வேலைகள் நிறைய இருக்கு. வா. என்னமோப்பா, நம்ம பையன் நமக்கு. இதையெல்லாம் என்னைக்குதான் இவங்க புரிஞ்சுக்க போறாங்களோ? வா ஹேமா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். ஏங்க, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுதுங்க. என்ன சித்ரா? அர்ஜுனோட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. ஷட் அப் சித்ரா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளராத. புதுசா நீ ஒரு கதையை ஆரம்பிக்காத. இல்லைங்க, என்னுடைய சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு சொல்லுது. நிச்சயமா நான் சொல்றது பழிக்குங்க. அர்ஜுன் மயூரி கல்யாணம் நடக்க போறதில்ல. சித்ரா, என் முன்னாடி பேசிட்ட, பரவாயில்ல. வீட்ல எல்லாரும் முன்னாடி நீ இப்படி பேசியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நினைச்சு பாரு. ஏய், தேவையில்லாம பேசி வீட்ல இருக்கிறவங்கள குழப்பாத. இத பார், நிறைய கல்யாண வேலைகள்லாம் இருக்கு, அதை போய் கவனி. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. இன்னொரு தடவை இப்படி ஏடா கூடமா பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாங்க, என் வார்த்தைக்கு எங்க இங்க மதிப்பு இருக்கு? அப்புறம் நாளைக்கே நான் சொன்னதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் வார்த்தையை நீங்க மதிப்பீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். அட கடவுளே, இவன் என்னடா இப்படி பேசிட்டு போறா? அந்த அர்ஜுனும் அடங்கவே மாட்டேங்கிறான். இதுல அப்பா வேற. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னும் இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ. நாகராணி, கானிஷ்காவோட சக்திய பாத்தியா? பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவனோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உன்னோட கதை இதோட முடியுது. ஆமா, எங்க கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. கானிஷ்கா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய சக்தியை நீ காட்டு. ஆமா, ஆரம்பி. நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு கானிஷ்கா. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னால எனக்கு 2 காரியம் ஆகணும் கானிஷ்கா. 1, அந்த நாகராணியோட சாவு. 2வது, நாகமணியை நம்ம வசம் வச்சுக்கிறது. இது உன்னால மட்டும்தான் முடியும் கானிஷ்கா. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னோட புத்திசாலித்தனத்தினால நீ என்ன அழிக்க நினைச்சு அது மூலமா மேல வரணும்னு நினைச்சா இல்ல, நாகராணி கூட சேர்ந்துக்கிட்டு நாக உலகத்தை சேர்ந்த நாகமணிய வசப்படுத்த நினைச்சா, நீ எப்படி படைக்கப்பட்டியோ அதே மாதிரி உன்னை அழிக்கவும் முடியும். இந்த பைரவ பாபாவை பத்தி உனக்கு தெரியும். அதனால எச்சரிக்கையாயிரு. நான் இன்னும் என்னோட முழு சக்தியை பிரயோகப்படுத்தல கானிஷ்கா. சொல்றது புரியுதா? ஜெய் மகாகாளி. நாகராணி,
கானிஷ்கா உன்னை தாக்கறதுக்கு முன்னாடியே இவ்வளவு துடிக்கிற. கானிஷ்கா தாக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் உன்னால தாக்கு பிடிக்காம தெரிச்சு ஓடுவ. இத்தனை நாளா ஆட்டம் போட்டல, ஆனா இனிமே இந்த பைரவனை பத்தி தெரிஞ்சுக்கோ. ஜெய் மகாகாளி. எனக்கு என்ன ஆச்சு? திடுத்துப்புன்னு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பரமேஸ்வரா, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இப்போ எந்த எதிரி என்னை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஓ, இதுதான் விஷயமா? இப்ப நான் என்ன பண்றது? அமிர்தா, இப்ப எப்படிமா இருக்கு உனக்கு? பரவாயில்லம்மா, கொஞ்சம் களைப்பா இருக்கு, அவ்வளவுதான். இருந்தாலும் நீ ரொம்ப டல்லா இருக்கியேம்மா. ஏமா, என்ன ஆச்சு? நல்லா தினமா இருக்க? இருக்கிற நிலைமைக்கு என்னால எப்படிமா நல்லா இருக்க முடியும்? இவ்வளோ நாள் நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இனிமே எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? என்னை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாக உலகத்தோட மிகப்பெரிய சக்தி கானிஷ்காவே வரான். அதுவும் அந்த மந்திரவாதி மூலமா. நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. அமிர்தா, என்னம்மா யோசிக்கிற? திரும்பவும் அர்ஜுனை பத்தி ஏதாவது? அம்மா, என்னமோ தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க உங்களை எழுந்துட்டு வேணும்னு எனக்கு தோணுது. ஐயோ, என்ன அமிர்தா, திடீர்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? என்ன ஆச்சு? என்னமோ தெரியலம்மா. அம்மா, ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போற நிலைமை வந்துருச்சுன்னா, நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஐயோ கடவுளே, பைத்தியக்காரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியும், நீ அர்ஜுன அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இது பாரு, இப்போதைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதுவும் இல்லாம உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். சொல்றது புரியுதா? இல்ல, இந்த விஷயமே வேறம்மா. ஆனா என்னால அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியல. என்னோட பயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேம்மா. இத்தனை நாளா இல்லாத பயம் இப்போ என்ன சூழ்ந்திருக்கு. முதல் முறையா நான் தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்கேன். என் கோபம், பழி உணர்ச்சி எல்லாமே என்னமோ திடீர்னு மங்கலான மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? கானிஷ்கா வந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. எனக்கு இங்க உதவி செய்ய யாரு இருக்காங்க பரமேஸ்வரா? யாரு யாரை ஏமாத்துறாங்களோ, யாரால யாருக்கு அநியாயம் நடக்குதோ, எல்லாத்துக்கும் அந்த பரமேஸ்வரன் தான் பதில் சொல்லணும். அமிர்தா, எதை நினைச்சு நீ இந்த அளவுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியலமா. ஆனா ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் நம்புற அந்த ஈஸ்வரன் எனக்காகட்டும் என் குடும்பத்துக்காகட்டும் என்னைக்கும் தவறு நடக்க விட மாட்டான். அதனால உனக்கு எதுவும் ஆகாது. வாமா. என்னாச்சு? என்ன ஆச்சு? என்னாச்சு கானிஷ்கா உனக்கு? நான் இவ்வளவு பூஜை பண்ணியும் நீ என் முன்னாடி வராததுக்கு என்ன காரணம்? உனக்கு என்ன பிரச்சனை? எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. கானிஷ்கா, தாமதிக்காத, சீக்கிரமா இந்த பூமிக்கு வந்தாகணும். ஏன்னா அந்த நாகராணியை உன்னால மட்டும்தான் சம்ஹாரம் பண்ண முடியும். ஓஹோ, உன் உலகத்தை சேர்ந்தவளை எப்படி உன்னால சம்ஹாரம் பண்ண முடியும் யோசிக்கிறியா? கானிஷ்கா,
நாகராணி உன் இனத்தை சேர்ந்தவ இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ வருஷங்களா தக்ஷக்க இனத்துக்கும் வாசுகி இனத்துக்கும் நடக்கிற யுத்தம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ? சொல்லு. நாகராணி உன் எதிரி வம்சத்தை சேர்ந்தவ. அந்த நாகராணி உனக்கு எதிரி. கனிஷ்கா, தாமதப்படுத்தாத, சீக்கிரம் வந்து சேரு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பைரவன் அந்த நாகராணிய சம்ஹாரம் பண்றதுக்கு உதவி செய். கனிஷ்கா, ஜெய் மகாகாளி.